ஈரான் இஸ்ரேல் இப்போ நடக்கக்கூடிய இந்த போரில் மிகப்பெரிய அதாவது இழப்புகளை வந்து இஸ்ரேல் முதல் முறையாக சந்திக்குது. பல ராக்கெட்டுகளை வந்து எதிர்க்க முடியாமல் அங்கேயே போய் துவம்சம் செஞ்சுருக்குது ஈரானுடைய மிசைல்கள். இப்போ பதிலுக்கு அவன் தாக்குனானாக்க அதற்குரிய அத்தனை பாதுகாப்பு வளையங்களையும் நாங்கள் வான்வெளி பாதுகாப்புகளுக்கு நாங்கள் அமைச்சு தரோம். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா இப்போ ஈரானுக்கு அறிவிச்சிருக்குது. இப்போ அது வந்துருச்சுனாக்க இப்போ ரொம்ப சேஃப்டியாக போய்டும் ஈரானுக்கு. அந்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும். ஏண்டாக்க எந்த வகையிலையாவது இஸ்ரேலை ஒரு வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுல ரஷ்யாவும் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து இந்தளவு துள்றதுக்கு காரணமே இஸ்ரேலுடைய பின்புலம். ஆக இப்போ யார் பவருக்கு மேலே வர்றது அப்படிங்கிற அந்த போட்டி நிலவுறதுனால வல்லரசுகளுக்குள்ள இப்போ நானா நீனா அப்படிங்கிற போட்டிக்கு வந்திருக்கிறாங்க அமெரிக்காவும் ரஷ்யாவும். அந்த வகையில் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு உதவுனா ஈரானுக்கு இப்போ ரஷ்யா உதவ ஆரம்பிச்சிருவான். ஏற்கனவே இப்போ அதாவது அக்ரிமெண்ட் போட்டது தான், உங்களுக்கு எல்லா உதவிகளும் நாங்கள் தரோன்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இப்போது பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு ரஷ்யா சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி. அடுத்து ஈரான் வந்து 2வது தாக்குதலை நடத்த தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முதல் தாக்குதல் ஒரு ட்ரெய்லர் தான், உண்மையான தாக்குதல் இனிமேல் தான் இருக்கிறது அப்படிங்கிறது ஈரானுடைய அறிவிப்பு. அவங்க வந்து இந்த வரிசையாக தலைவர்களை வந்து உளவாளிகள் வச்சு கொண்டானுங்கள்ல இஸ்ரேலு, அதில் ரொம்பவும் கொதிச்சு போயிருக்கிறாங்க ஈரான். ஆக வாழ்வா சாவா ஒரு முடிவு பண்ணிடுறதுன்னு இறங்கிட்டாங்க களத்தில். இது வந்து என்னாகும், இப்போ உலக அரசியலில் பெரும் தாக்கத்தை இது ஏற்படுத்தும். உலக நாடுகள்லாம் வந்து இந்த சண்டையை எப்படியா நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா நாடுகளுமே பாதிக்கப்படும். எண்ணெய் வளங்கள் மிக மிக அதிகமான ரேட்டுக்கு போகும். இப்போ தான் ஒரு லெவலுக்கு வந்திருக்குது. அந்த எண்ணெய் பிரச்சனையை உலக பொருளாதாரத்தை தூக்கி எங்கேயோ கொண்டு போயிடும். அது வேறு பிரச்சனை இப்போது. ஆனால் வளைகுடாக்களுக்கு இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, நல்ல காசு பார்ப்பாங்க. ஆனால் உலக நாடுகள், வறிய நாடுகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கீழே போகும். இதோட பின்விளைவுகள் என்னங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஈரான் வந்து சும்மா சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே அடிக்க போகிறாங்களா, இன்னும் 2 நாளில் தெரிஞ்சிடும். இஸ்ரேல் பதிலுக்கு அடிக்கிறானாங்கிறது அதுவும் தெரியல. அதுவும் எல்லாரும் அவளோட எதிர்பார்க்குறாங்க என்ன நடக்க போகுதுங்கிறது. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செய்தியாக, அதாவது ஈரான் சுப்ரீம் லீடர் கொமைனி வந்து இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பயந்துக்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள், மேற்கத்திய ஊடகங்கள்லாம் பயங்கரமாக செய்திகள் வெளியிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் கொமைனி ரொம்ப ஓப்பனாக வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஃப்ரைடே ப்ரேயரை நடத்திட்டு போயிருக்கிறார். அப்போது ஊடகங்கள் எந்த அளவு பொய்களை பரப்புதுங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு பயமும் இல்லை, தாராளமாக வந்துட்டு அதுவும் அத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னிலையில் வந்து வெள்ளிக்கிழமை தொழுகையை நடத்திட்டு அவர் பாட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக போகிறார். ஆக ஈரான் நல்ல ஒரு கட்டுக்கோப்போடு தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவர்கள் வந்து எந்த ஒரு இழப்பையும் சந்திக்கலை. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும், இஸ்ரேலுக்கு வந்து எப்படி எந்த நாடுகள் ஆதரவு கொடுக்குது, அதன் மூலிமா அந்த நாட்டை வந்து ஈரானை வந்து எப்படி தாக்க போகிறாங்க அப்படிங்கிறது இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதான் டெரரிஸ்ட் வேர் சேயிங் ஹி இஸ் ஹைடிங் சம்வேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேற்கத்திய ஊடகங்கள்லாம் வந்து அவர் வந்து ஒளிஞ்சிட்ருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பொய். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தொழுகையில் அவர் வந்து இப்போ எல்லோரும் முன்னாடி வந்து பிரசன்னமானார், பிரசங்கித்தார், தொழுகையும் நடத்தினார். வெள்ளிக்கிழமை தொழுகையும் நடத்திட்டு போயிருக்கிறார். அடுத்ததாக, காசாவில் வந்து இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தை மீறியுள்ளதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. உலக நாடுகள் பல ஈரானை ஆதரிப்பதால் திடீரென்ற அந்தர்பட்டியல் தொடுது அமெரிக்கா. இந்த செய்தி வந்திருக்குது. இந்த செய்தி மட்டும் உண்மையாக இருந்துச்சுனாக்க இந்த வாரில் இஸ்ரேல் தோற்க போவது கண்டிப்பாக உறுதி.
ஏன்னா அமெரிக்கா ஒரு ஹெல்ப் இல்லாமல் இஸ்ரேலால் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச உண்மை. அதனால் இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ நல்லா உற்று நோக்கணும். இது உண்மையான செய்தியாக இருந்துச்சுனாக்க கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக ஈரான் வந்து இஸ்ரேலை அடித்து துவம்சம் பண்ணிடும். அந்த நாமும் பிரார்த்திப்போம். அமெரிக்கா இந்த போரில் வந்து அவங்க அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா ஒதுங்கிட்டாக போதும். இஸ்ரேலுக்கு உதவாமல் ஒதுங்கிட்டான்னாக்க அதுவே பெரிய அடி இஸ்ரேலுக்கு. உலக நாடுகள் அப்படி சுற்றி வளைச்சிருக்கிறான். இப்போது உலக நாடுகள், மேற்கத்திய நாடுகள்லாம் பயங்கரமாக எதிர்ப்பு, எங்கே பார்த்தாலும் போராட்டங்கள் நடக்குது. அதாவது ஐரோப்பா கண்ட்ரிகளில் பல நாடுகளில் போராட்டம் நடக்குது இஸ்ரேலுக்கு எதிராக. அதான் நம்ம பார்க்குறோம். அமெரிக்கா இந்த போரில் ஒதுங்கினாக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்த செய்தி பாருங்கள். பிரிட்டனில் 1 மில்லியன் பீப்புள் எல்லாம் வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு எதிராக கிட்டத்தட்ட 1 மில்லியன் பீப்புள் பயங்கரமான இது வரலாறு காணாத கூட்டங்கிறாங்க. இது தொடரும், நாளையும் தொடருங்கிறாங்க. இன்றைக்கி ஆரம்பித்தது நாளையும் தொடருங்கிறாங்க. அதாவது பிரிட்டன் எங்கே இருக்குது, இஸ்ரேல் எங்கே இருக்குது, பாலஸ்தீன் எங்கே இருக்குது, அந்த மக்களை வந்து நியாயத்தின் பக்கம் இணைக்குது பாருங்கள். இது வந்து தொடரட்டும். அடுத்த செய்தி, ரஷ்யாவிலேருந்து குவியலாக லெபனானுக்கு ஆயுதங்களை வந்து குவிஞ்ச ஒன்று இருக்குதுங்க. பல வழிகள் வந்து சேருது, அத்தனை ஹிஸ்புல்லாவுக்கு போகுது. எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக ரஷ்யா அனுப்பிக்கிட்டு இருக்கிறான். உண்மையில் வரவேற்கத்தக்கது. இது இன்னும் ஒழுங்காக போய் சேர்ந்து அதை வந்து ஹிஸ்புல்லாவுக்கு நல்லபடியாக முறையாக பயன்படுத்தி இஸ்ரேலை ஒரு வழி பண்ணுனா உலக மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க, உலக நாடுகள் நிம்மதியாக இருக்கும். அது நடக்குதான்னு நம்ம பார்ப்போம், பிரார்த்திப்போம். நம்மளால் முடிஞ்சது பிரார்த்தனை தான். பிரார்த்திப்போம். அந்த மக்களுக்கு, லெபனான் மக்களுக்கு முழு உதவியும் கிடைக்கட்டும், இறைவனுடைய உதவி கிடைக்கட்டும். அடுத்த செய்தி, ஈரானை வந்து இஸ்ரேல் தாக்குனாக்க எங்கள் நாட்டிலேருந்து போகக்கூடிய அத்தனை பைப் லைன்களை உடச்சி தள்ளுவோம் அப்படின்னு ஈராக்லேருந்து பயங்கரமான எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்குது. இப்போது இது வந்து எதிர்பாராத ஒரு வெற்றியே நோக்கி போயிட்டுருக்குது ஈரானுடைய சண்டை. ஏன்னா ஈராக் மக்கள் சொல்கிறாங்க, ஈரானை நீங்கள் தாக்குனீங்கன்னாக்க இங்கேருந்து போகக்கூடிய இஸ்ரேலுக்கு போகக்கூடிய, அமெரிக்காவுக்கு போகக்கூடிய அத்தனை எண்ணெய் வசதிகளையும் நாங்கள் தடுத்து நிறுத்துவோங்கிறாங்க ஈராக்கிய போராளி குழுக்கள். இது வந்து நாமும் பிரார்த்திப்போம், ஈரான் வெற்றியிட நாமும் பிரார்த்திப்போம்.